பக்கத்துல வா, பூ வச்சு விடுறேன். என்னங்க இது, யாராவது பார்க்க மாட்டாங்க? பார்த்தா என்ன, வைக்கிறது யாரு? புருஷன். புருஷன் பூ வைக்கும் போது பொண்டாட்டி வெட்கப்படலாமா? சின்ன மூக்கு. இது வாழ்க்கை, இது குடும்பம். சும்மாவா சொன்னா, மாமியார் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சிவா, சிவா, வைப் கூப்பிடுற, காதல வேலையா? புருஷன் தான் அப்படி கேட்கணும், ஆனா நீ கேக்குற. துளசி செடியை நட்டுட்டு வர. நான்சென்ஸ். துளசி செடியை வீட்டுல நட்டா ஏதோ வயசான மாமி இருக்கிறதா நினைப்பாங்க. என் வயசை ஏத்த பாக்குறீங்களா? துளசிக்கு வயசுக்கு சம்பந்தம் இல்ல, கோயிலா இருக்க குடும்பத்துக்கு துளசி வேணும்பாங்க, அதான் நடுறேன். இது ஒண்ணும் கோயிலும் இல்ல, இங்க சாமியும் இல்ல. புண்பட்ட மனசை புகவிட்டு அத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு சிகரெட் பிடிக்கிறது நான் என்னைக்கிட்ட பிடிச்சிருக்கேன்? என்ன சாமி, இந்த காலத்துல பொம்பளைங்களே சிகரெட் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பேரு பொம்பளையா? கங்கா, என்ன இது? சிகரெட். உனக்கு இது நல்லா இருக்கா? ஏ, வாயில ஊதுவத்தியை கொளுத்தி வச்சுக்க சொல்றீங்களா? பொண்ணுன்னா இப்படித்தான் நடக்கணும்னு ஒரு வரம்பு இருக்கு. வரவ பத்தி எனக்கு கவலை இல்ல. பிறந்தது பெரிய குடும்பத்துல, படிச்சது கான்வென்ட்ல, வளர்ந்தது நாகரிகத்துல. நான் பண்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன். எனக்கு இந்த நாகரிகம் எல்லாம் தெரியாது, பிடிக்காது. நாகரிகங்கிற பேரால நீ தவறா நடந்தா நாளைக்கு யார குத்தம் சொல்லுவாங்க? உங்க அப்பாவை சொல்ல மாட்டாங்க, சிவசங்கருடைய மனைவின்னு தான் சொல்லுவாங்க. புருஷனுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது பொண்டாட்டியோட கடமை இல்லையா? புருஷன் 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 என்னமோ நாய்க்கு லைசன்ஸ் கட்ட மாதிரி என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு என்ன அடிமையாக்க பாக்குறீங்களா? கனகா, ஸ்டேஷன் வந்துருச்சு. 10 ரூபா கொடு, 2 பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்கு தண்ட செலவு? பிரியாணி ஒண்ணும் வேண்டாம். இந்தாங்க 2 ரூபாய் இருக்கு, போய் தயிர் சாதம் வாங்கிட்டு வாங்க. பொம்பளை அண்ணா இப்படி இல்ல, சிக்கனமா இருக்கணும். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறது? இது என்ன ரிக்ஷாக்காரன் குடும்பமா? ரிக்ஷா எடுக்கிற தொழிலாளி கூட நிம்மதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ நினைச்சா சிக்கனமா குடும்பம் நடத்த முடியும். நான் எந்த ஆடம்பர செலவும் செய்யறது இல்ல. என் சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே உங்ககிட்ட தான் கொடுக்குறேன். பொல்லாத சம்பளம் வாங்குறீங்க. ஊர் உலகத்துல அவன் பொண்டாட்டிய எப்படி எல்லாம் வச்சிருக்கான்னு போய் பாருங்க. காரு, பங்களா, ஏசி, வீடியோன்னு ஹாப்பியா லைஃபை என்ஜாய் பண்றாங்க. கேவலம் ஒரு வேலைக்காரிய கூட வைக்க முடியாம நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி எதுக்குன்னு கேக்குறேன். குடும்பம்னா நானும் தான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு நாள் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வாழ்க்கை பூரா அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனே, வேண்டாங்கிறீங்களா? கல்யாணமா? எப்படா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்ல மாட்டேன். என் வருங்கால மனைவிய நேர்லயே காட்டுறேன். ஸ்டேஷன் வந்தாச்சு. Yes, Mr. Parnaman here. Yeah. Yeah. No problem. நான் இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். Okay. Thank you. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் சிவசங்கர். நீங்க என்ன பண்றீங்க? பெங்களூர்ல இந்த அட்ரஸ்ல மிஸ்டர் கோபால்னு ஒருத்தர் இருப்பாரு. Yes, sir. அவரை மீட் பண்றீங்க. ஓகே. நீங்க எப்போ என் கம்பெனி வேலையா வெளியூர் போனாலும் சூட்ல தான் போகணும். பிகாஸ் யூ ஆர் எங்கன் ஸ்மார்ட். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சுராஜ், பிரிங் த சூட். பிரதர், இத போட்டுக்கிட்டு புறப்படுறீங்க. இதுல நீங்க ரொம்ப டக்கரா இருக்கீங்க. தேங்க்யூ. இந்த ஃபைலை மிஸ்டர் கோபால் கிட்ட கொடுத்து
அவர் என்ன பதில் சொல்றான்னு தெரிஞ்சுட்டு வாங்க. ஓகே? வணக்கம். ஹலோ மிஸ்டர் சிவசங்கர், வாங்க உட்காருங்க. என் பேர் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? மிஸ்டர் பரந்தாமன் போன் பண்ணி உங்களை பத்தி என்கிட்ட சொன்னாரு. பாய். எஸ் சார். ஏன் ஏசி ஃபங்க்ஷன் ஆகல? திடீர்னு நின்னு போச்சு. மெக்கானிக் வந்து பார்த்து இருக்காரு. இப்ப சரியாயிடும். சீக்கிரம் பார்க்க சொல்லு. ரொம்ப வேர்க்குது இல்ல? ஆமா சார். நீங்களும் கோட்டை கழட்டிருங்க. அப்பதான் உங்களுக்கும் சௌரியமா இருக்கும். ஏசில பழகி பழகி அது இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்ல? அப்படி வச்சிருங்க. அந்த ஃபைல் எடுங்க. என்ன திடீர்னு மெயின் ஆஃப் ஆயிடுச்சு? சரி வாங்க வெளியே போய் பேசுவோம். வாங்க. இந்த ஃபைலை டீடைலா படிச்சுட்டு நான் அவருக்கு லெட்டர் எழுதுறேன். என்கிட்ட சில புக்ஸ் கேட்டிருந்தாரு. மறந்துடாம இதை நீங்க அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. மிஸ்டர் கோபால் இந்த புக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. Good. Thank you very much. மிஸ்டர் சிவசங்கர், உங்க மாச சம்பளம் இது. உங்க சின்சியாரிட்டியை பாராட்டி நான் கொடுக்கிற gift. Come on, take it. Happy enjoy, yaar. தேங்க்யூ சார். Pleasure is mine. By the by, இன்னைக்கு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு எல்லாரும் வராங்க. நீங்களும் உங்க மிஸ்ஸஸும் கண்டிப்பா வரணும். வரேன் சார். டோன்ட் forget, உங்க மிஸ்ஸஸை கண்டிப்பா கூட்டு வரீங்க. நிச்சயமா சார். ஓகே. Wow. Super. Thank you. கங்கா, உனக்கும் செலக்ட் பண்ணி வாங்கினேன். எப்படி இருக்கு? லவ்லி சாரி. தேங்க்யூ. பொண்டாட்டி புருஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? நீங்க இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன விசேஷம்? என் பாஸ் நம்ம 2 பேரையும் பார்ட்டிக்கு வர சொல்லிருக்காரு. அதனால நீ உடனே ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற. இப்பவே புறப்படுறோம். 5 நிமிஷத்துல வந்துடுறேன். கங்கா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? ரொம்ப டயர்டா இருக்கேன். ஒரு கப் டீ போட்டு கொடு. சாரி, நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். நீங்களே போட்டு குடிச்சிட்டு எனக்கு ஒரு கப் கொண்டு வாங்க. கங்கா, நேரமாகுது. என்ன கங்கா இது? மாடர்ன் ட்ரெஸ். குடும்ப பொண்ணா ட்ரெஸ் பண்ண வேண்டாமா? அதுக்காக தலையணைக்கு உர போடுற மாதிரி 6 கஜம் புடவையை சுத்திட்டு வர சொல்றீங்களா? கல்யாணத்தன்னைக்கு மெட்டி போடுறதும் தாலி கட்டுறதும் சம்பிரதாயத்துக்காக மட்டும் இல்ல, சத்தியத்துக்காக. கால்ல இருக்கிற மெட்டியும் கழுத்துல இருக்கிற தாலியும் தான் ஒரு பொண்ணோட மானத்துக்கு இல்ல. அதை நீ அடிக்கடி மீறுற. தத்துவம் பேசுறீங்களா? தாலி கட்டம் பொண்டாட்டிக்கிட்ட தாம்பத்தியத்தை பத்தி தான் பேசணும். ஏன் தலைவிதி தத்துவத்தை பேசுறேன். ஆமா, இந்த ட்ரெஸ் வாங்க உனக்கு ஏது பணம்? ஏதோ சேர்த்து வச்சேன், வாங்குனேன். இந்த ட்ரெஸ்ல தான் வருவேன், இல்லனா வரமாட்டேன். அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். வா.
வீட்டுக்கு போலாம். அவளே, எத்தனை நாளா பிளான் பண்ணிக்கிட்டேன் என்ன இப்படி அவமானப்படுத்த? நீங்க தான் என்ன அவமானப்படுத்திட்டீங்க. மத்தவங்களோட ஆடுனது உங்களுக்கு அவமானம்னா அத்தனை பேர் மத்தியில என்ன கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்தீங்களே, அது எனக்கு அவமானம் இல்லையா? பாயமு, அழக பார்த்து ரசிக்க வேண்டியது நான் தானே தவிர அடுத்தவே இல்ல. கொண்டாட்டி அடக்கமா இருக்கணும் தான் எந்த புருஷனும் ஆசைப்படுவான். ஐ சொசைட்டிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சோசியலா பழகினா என்ன தப்பு? வர வர உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமா போச்சு. எங்க போனாலும் எல்லாரும் என் அழக புகழ்றாங்கன்னு உங்களுக்கு பொறாமை. நான் பொறாமப்படல, நீதான் பொண்ணுங்கிறதை மறந்துகிட்டு வர்ற. புது புடவை கட்டி கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். நீதான் அறையும் குறையுமா வந்து என் கௌரவத்தை கெடுத்துட்ட. ச்சே, பணமும் இல்ல, வசதியும் இல்ல, சுதந்திரமும் இல்ல. உங்களை கட்டிக்கிட்டு நான் ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறேன். நித்த அவமானப்படுறேன். இந்த புடவை கட்டிக்கலன்னு உங்களுக்கு இவ்வளவு கோவம்? இந்தாங்க. கங்கா, அடடே வாங்க சார். அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேனே, இதுதான் என் சம்சாரம். பேரு மகாலட்சுமி. கல்யாணத்துக்கு முன்னாலே சம்சாரமா? அது இல்ல சார், இது என் அத்தை பொண்ணு. என்னைக்கு அவ பிறந்தாளோ அன்னைக்கே எனக்குன்னு முடிவாயிடுச்சு. மகா, சாருக்கு ஒண்ணு கொடு. என்னங்க கல்யாண பத்திரிக்கையில ஒண்ணு கொடு. சார், நீங்களும் உங்க வைஃபும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். சார், நீங்க தான் கல்யாணத்தை நடத்துறீங்க, அப்படியே சாந்தி முகூர்த்தத்தையும். உங்கள மாதிரி சந்தோஷமான ஜோடிகளை பாக்குறது எனக்கு பாக்கியம் தானே. அவசியம் வர்றேன். ஐயோ, சார் கல்யாணத்துக்கு வர்றேன். கங்கா, ம்? நாளைக்கு என் ஃப்ரெண்டு சீனோட கல்யாணம். நம்ம 2 பேரும் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்கான். நீயும் வரணும். கல்யாணம் எங்க? அவனோட கிராமத்துல. பட்டிக்காட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இல்ல கங்கா, கிராமத்தோட அழகு உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் ரொம்ப பிரியமா கூப்பிட்டுருக்கான். ஐ எம் சாரி, என்னால வர முடியாது. அப்புறம் ஓ இஷ்டம். நான் வர்றேன். யா, நான் கங்கா பேசுறேன். ஹாய் டார்லிங்.
உங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் நல்லபடியா நடந்ததா? நல்லா நடந்தது சார். ஓ வெரி குட். ஒரு முக்கியமான வேலையா இன்னைக்கு சாயந்தரமே ட்ரெயினை பிடிச்சி மெட்ராஸ் போறீங்க. ஃப்ரம் மெட்ராஸ் யூ ஆர் கோயிங் டு பாம்பே பை ஃபிளைட் டிக்கெட் இருந்தாங்க. ஒன் மோர் திங், யுவர் வே எக்ஸ்பென்சஸ். பாம்பேல தங்க கிராண்ட் ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணிருக்கோம். அங்க மிஸ்டர் கபாடியா உங்களை சந்திச்சு ஒரு சில கொட்டேஷன்ஸை கொடுப்பார். அதை நீங்க வாங்கிட்டு வரீங்க. விஷ் யூ ஆல் சக்சஸ். கங்கா, நான் கம்பெனி வேலையா வெளியூர் போறேன். வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும். 4-5 நாளா? ஆமா கங்கா, வெறும் 4-5 நாள் தான். உங்களுக்கு என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க. இங்க தனியா இருக்க போறது நான் தானே. வீட்டுல தெர்மாமீட்டர் இருக்கா? எதுக்கு? நீ வச்சு பாரு, உனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கேலி பண்றீங்களா? நானும் தான் உங்க கூட வருவேன். கவலைப்படாத, அடுத்ததான் போகும்போது அவசியம் கூட்டு போறேன். கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். நிச்சயமா கூட்டு போறேன். ம், வரட்டுமா? ம். கொஞ்சம் இருங்க, இந்த பேண்ட்டுக்கு இந்த கோட் மேட்சே இல்ல, வேற கொண்டு வரேன். கங்கா, இது நல்லா இருக்குமா? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ம். டைம் ஆச்சுமா? இத முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க போலாம். ஹாய் டார்லிங். சீக்கிரம் வாங்க, யாராச்சும் பார்க்க போறாங்க. Hey, you are looking damn sexy. Really? Uh-huh. டிரைவர், வண்டியை கொஞ்சம் வீட்டுக்கு திருப்பா. ரொம்ப தைரியம் தான். அப்படிதான் phone பண்ணி வர சொன்னேன். சும்மா இருங்க. கங்கா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த லெட்டர் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. போடுங்க.
வாட்? நேரம் பார்த்து வந்துருவியா ஜாடியா? என்ன விஷயம்? சரக்கு வந்து சேரலன்னு பார்ட்டிகிட்டே இருந்து கால் வந்து. இஸ் இட்? வாட் ஹேப்பன் டு யூ? சார் போஸ்ட். உங்களுக்கு தான். கங்கா, 1000 தவறு செய்தார், அத்தனையும் பொறுத்துக் கொண்டேன். பரந்தாமனை உன்னையும் படுக்கை அறையிலேயே பார்த்து விட்டேன். உன்னை போன்ற ஒரு துரோகியோடு வாழ இனியும் நான் விரும்பவில்லை. இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கும் போது என் உடல் நதியில் மிதந்து கொண்டிருக்கும். என்னாச்சு கங்கா? அட பாவி. ஆமா, நீ வயிறு இருந்த கொட்ட தான் அவனை போட்டு அனுப்பிச்ச. ஆமா, அப்போ என் வயிறு என்னாச்சு? வாங்க போய் தேடி பார்க்கலாம். ஓகே. வெறும் ஆளா போயிருந்தா நிம்மதியா இருந்தோம். பாவி பையன் என் வைரத்தோடல போயிட்டான். போனா போட்டேன் டார்லிங். அந்த வைரம் போனா என்ன? இந்த தங்கம் தான் உங்க கூடவே இருக்கே. உன் கூட இருந்தா சுகந்தான் கிடைக்கும், சொத்து கிடைக்காது. இனிமே இதுக்கு சொத்து. கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஹாப்பியா இருக்கலாம். கல்யாணமா? யாரு யார? என்ன நீங்க, உங்களை நான். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினவனுக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. நான் இருட்டின பிறகு வந்து வெளிச்சத்துக்கு முன்னாடி போறவன். என்கிட்ட நீ எத்தனை நாளைக்கு தங்குவ? என்ன டார்லிங், உங்க மேல இருந்த ஆசையில தானே அவனையே கை கழுவுன. நீங்களும் வெறுப்பா எப்படி? இது வெறுப்பு இல்ல, வெட்ட வெளிச்சமான உண்மை. கல்யாணம் இதுக்கு சாகர வரைக்கும் லவ்வர்ஸா ஜாலியா இருப்போமே. கங்கா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் கனவு காணாத. டோன்ட் ட்ரீம் அபவுட் மேரேஜ். நீயே பாரு எங்க விழுந்துட்டான் இடியட். டார்லிங், Please help me, Gaga. Gaga! No! Gaga, please! No! No, Gaga! Gaga! No! நீ சாகுற வரைக்கும் நான் உன் காதலியா தான் இருந்தேன். இது மிஸ்டர் சிவசங்கரோட வீடு தானே? ஆமாங்க, நான் அவரோட மனைவி. உட்காருங்க. இந்த பெட்டி உங்க கணவருடையதா? ஆமாங்க. இது எப்படி உங்ககிட்ட? ரயில்ல கிடந்தது. அப்படின்னா அவரு? ஐ எம் சாரி, உரு தெரியாம செதஞ்சி போயிருக்கிற ஒரு பிணத்தை ஆத்தங்கரையில கைப்பற்றி இருக்கிறோம். அது உங்க கணவரா இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம். நீங்க வந்து பிணத்தை பார்த்து அடையாளம் காட்டு. இவரு உங்க கணவர் தானே? ஆமாங்க. இது கொலையா தற்கொலையான்னு எங்களால தீர்மானிக்க முடியல. உங்க கணவருக்கு யாராவது விரோதிங்க உண்டா? இல்ல. Thank God. You are all right. No, அப்படியே படுத்துக்குங்க. Take it easy. நான் எப்படி இங்க? ஆத்தங்கரைக்கு போன என் மக காயத்ரி அங்க அடிபட்டு மயங்கி கிடந்த உங்களை பார்த்து பதறி போய் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கா. கொண்டு வந்து சேர்த்தது மட்டும் இல்லைங்க, ஏதோ தன்னோட உறவுக்காரங்க அடிப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பு இருக்கே. She is great. சார், மல்லிகை பொண்ணா அது வாசனையா தான் இருக்கும். பொண்ணுன்னா அவ இறக்க குணம் உள்ளவளா தான் இருக்கணும். இத போய் பெருசுபடுத்துறீங்களே. இல்லங்க, பெண்கள் எல்லாருமே மல்லிகைப்பூ வருந்துறதில்ல. அப்பா. வாமா, இவதான் என் மக காயத்ரி. வணக்கம். வணக்கம். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், பக்கத்து பெட்ல தான் இருக்கேன். அடிக்கடி வந்து உங்களை பாத்துக்கிறேன். வாங்க செக்கப் போலாம்.
ஒரு நல்ல கவனிச்சுக்குமா. உங்களை பத்தி உங்க அப்பாவும் டாக்டர் ரொம்ப சொன்னாங்க. என்ன கொண்டு வந்து சேர்க்க நீங்க ரொம்ப சிரமப்பட்டீங்களாமே. ஐ எம் வெரி சாரி. இதெல்லாம் பெரிய காரியம் இல்ல சார். மரம் நிழல கொடுக்குது, மலை ஆற கொடுக்குது, மனுஷன் என்ன கொடுக்க முடியும்? கடவுள் இதயத்தை கொடுத்ததே கருணை காட்டுதான். ஏன் கண் கலங்குறீங்க? இது வரைக்கும் பொம்மையோட விளையாடி இருக்கேன். இப்பதான் முதல் முறையா ஒரு பொண்ணை பாக்குறேன். என்ன காப்பாத்தின உங்க கைகளை நான் தொட்டு கும்பிடணும்னு ஆசைப்படுறேன். உத்தரவு கொடுப்பீங்களா? என்னங்க, நீங்க சீக்கிரமா குணமாகணும்னு ஸ்ரீராமர் கோயில அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்கங்க. குங்குமத்தின் பூவையும் நீங்க வச்சுங்க. தேங்க்ஸ். பேப்பர் படிச்சுட்டு இருங்க, அப்பா பார்த்துட்டு வரேன். கடந்த திங்கட்கிழமை சிவசங்கர் என்பவர் ஓடிக்கொண்டிருந்த ரயிலில் இருந்து ஆற்றில் குதித்து இறந்து விட்டார். பிணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. அடையாளம் தெரியாமல் சிதைந்து போயிருந்த அந்த பிணத்தை பார்த்து அவர் மனைவி கங்கா, இவர்தான் என் கணவர் என்று அடையாளம் காட்டினார். நான் உயிரோடு இருக்கும்போது இதுதான் என் கணவனுடைய பிணம்னு கங்கா அடையாளம் காட்டியிருக்கா. அப்படின்னா செத்தது யாரு? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சிவசங்கர் செத்தவனாகவே இருக்கட்டும். குட் டே டு யூ. எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர், தேங்க்யூ. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல உங்க பேரு விவரம் எல்லாம் எழுதணும். கொஞ்சம் சொல்றீங்களா? என் பேரு சிவத் சிவன். சிவராம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. உறவுக்காரங்க யாராவது இருந்தா அட்ரஸ் சொல்லுங்க. யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. நானும் செத்துலாம் தான் முடிவு பண்ணேன். நீங்க தடுத்துட்டீங்க. தடுத்தது நான் இல்ல, தெய்வம். இல்லன்னா காயத்ரி கண்ணுல நீங்க படுவீங்களா? நான் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறேன்ல. என்னங்க பதிலே காணோம்? அதான் உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கேன். தொல்லை கொடுக்கறேன் இல்லைன்னு. அது இல்லைங்க, எனக்கு எப்பவுமே மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது பிடிக்காது. நீங்க ஒண்ணும் மத்தவங்களை கஷ்டப்படுத்தலையே, என்ன தானே கஷ்டப்படுத்துறீங்க? ஆமா, என்ன நீங்க காப்பாத்துனீங்களே, அப்ப நான் போட்டிருந்த கோட்டுங்க? அதுவா, உங்க பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அலமாரில இருக்கு. அதை துவைக்கிறப்போ ஏதோ கல்லு தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பாருங்க. டாக்டர், ராம்துரை சீரியஸா இருக்காரு. அப்படியா? அப்பா, என்னாச்சு? நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு துடிக்கிறாரு. அப்பா, என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிட்டீங்க போல இருக்கு. தூங்குனா தானம்மா முழிக்கிறதுக்கு. ஆமாம்மா, தூங்குனா எங்க உன்னை தூக்கத்துல விட்டுட்டு போயிடுவேணும்னு முழிச்சுக்கிட்டே இருக்கேம்மா. நீங்க போக மாட்டீங்கப்பா, நான் உங்களை போகவும் விட மாட்டேன். நான் போறத பத்தி கவலைப்படல. ஆனா எங்க உன்னை தனியா விட்டுட்டு போயிடுவேணும்னு நான் பயப்படுறேன். உனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா
எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாப்பா. ஏம்மா, அப்பா விட்டுட்டு புருஷன் கூட்டிட்டு போயிடுவானோன்னு நினைக்கிறியா? அப்போ நம்ம வீட்டோடு இருக்கிற மாப்பிள்ளையா இருந்தா? அம்மா, உன் கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். நம்ம சிவராம் தான். விசாரிச்சு பார்த்தேன், சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. நீயும் அவர்கிட்ட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுமா? வணக்கம். வணக்கம். உட்காருங்க. அப்பா எப்படி இருக்காரு? எந்த தகப்பனுக்கும் அவர் பொண்ணுதான் வியாதி. அதுக்கு அவர் மருந்தை கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கு. அந்த சந்தோஷத்துல அப்பா உடம்பு இப்ப தேறி வருது. வெரி குட். அன்பு காட்டுற இதயங்கள் 1000 வருஷம் வாழணும். உங்களை நான் ஒண்ணு கேட்கணும். கேட்கலாமா? தாராளமா நீங்க எது வேணாலும் கேட்கலாம். அந்த உரிமை எனக்கு இருக்கா? ஏன் இல்ல? முடிஞ்சு போச்சு நினைச்ச என் வாழ்க்கைக்கு ஒரு முடிச்சு போட்டு திரும்பவும் ஆரம்பிச்சு வச்சது நீங்க தானே. இப்ப நான் மறுபிறவி எடுத்திருக்கேனே. நீங்க மட்டுமா? ஆத்தோட நீங்க போனதும், நான் உங்களை பார்த்ததும், அதிர்ஷ்டம் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததும், இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல? நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. சில பாரங்கள் சுமக்கும் போது சுமையா இருக்காது, சுகமா இருக்கும். மன்னிக்கணும். பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த வாழ்க்கைங்கிற ரயில்ல இருந்து பாதி வழியில இறங்கி எங்க போறதுன்னு தெரியாம இருட்டுல நிக்கிறவேனா? இருட்டுங்கிறது நிரந்தரம் இல்ல. நம்பிக்கை இருந்தா நிச்சயமா ஒளி பறக்கும், வாழ வழியும் கிடைக்கும். நல்லா யோசிச்சு உங்க பதில எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் சிவராம், உட்காருங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுங்க சார். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள காயத்ரிக்கு என்னுடைய கடமையை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அவளை உங்க கையில ஒப்படைக்க தீர்மானிச்சிட்டேன். சார், இது நான் மனப்பூர்வமா எடுத்த முடிவு. அவளுக்கும் இதுல பூர்ண சம்மதம். உங்க பதில தான் என் உயிரே அடங்கி இருக்கு மிஸ்டர் சிவராம். சாரி, என்ன பத்தி நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். சொல்லித்தான் ஒருத்தரை பத்தி தெரியணுங்கிறது இல்ல. உங்க சம்மதத்தை மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நல்லா இருக்கியாப்பா? ஆமா, பார்த்து 5-6 வருஷம் ஆகுது. ஞாபகம் இருக்கோ இல்லையோன்னு நினைச்சேன். என்னப்பா, உன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவனாச்சே, எப்படிப்பா மறக்க முடியும்? ஸ்ரீராமா, எல்லாம் நல்லபடியா நடக்க நீதான் அருள் புரியணும். காயத்ரி, யார் வந்திருக்காங்க பாத்தியாம்மா? வாங்கண்ணா, வாங்கண்ணே. என்னண்ணா இப்பதான் எங்க ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் இல்லாம இல்லம்மா, வெளியூருக்கு மாத்தலாகி போனதுனால வர முடியல. இப்ப இந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இனிமே அடிக்கடி வருவோம். அப்படியா? ஆமா. வாங்க பாப்பா, வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. ராஜா, ராஜா. என்னம்மா? அங்கிளுக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் அங்கிள். வணக்கம். இங்க வா. இதான் மெயின் ரோடா? எஸ் சார். என்னங்க, என்னங்க, என்ன காயத்ரி? கொஞ்சம் வரீங்களா? வரேன். ஐ அம் ஜெகநாத்.
ஐ எம் சிவராம். என் அண்ணன் மகன் ஒருத்தன் போலீஸ்ல இருக்கான்னு சொன்னேனே, அவன் தான் இவன். நைஸ் டு மீட் யூ. மிஸ்டர் சிவராம், இந்த சின்ன கிராமத்தை இவ்வளவு பெரிய நகரமா உருவாக்கிட்டீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. நீங்க பாராட்ட வேண்டியது காயத்ரியை தான். அவ அடிக்கடி தூண்டி விடுறதுனாலதான் இந்த குடும்ப வழக்கு இவ்வளவு பிரகாசமா எரியுது. நீங்க என் தங்கச்சி மேல வச்சிருக்கிற அன்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்களோட அன்பளி. தேங்க்யூ. கல்யாணி, நீங்க எல்லாரும் அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வர்றோம். சீக்கிரமா கூல் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. காயத்ரி, இந்த போட்டோவை பாரு. வள்ளி தெய்வானோட இருக்கிற முருகன் படத்தை கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இத பூஜை அறையில வை. இந்த படம் நம்ம பூஜை அறையில வைக்க வேண்டாங்க. ஏன்? ஏகபத்னி விருதனான ஸ்ரீராமரை தான் நான் கும்பிடுறேன். 2 பொண்டாட்டியோட இருக்கிற இந்த படத்தை நான் எப்படி கும்பிட முடியும்? தெய்வமானாலும் என்ன பொறுத்த வரைக்கும் முருகன் குற்றவாளி தான். அங்கிள், அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்குறீங்களா? துப்பாக்கியா? ராஜா, அதெல்லாம் கேட்க கூடாது. துப்பாக்கியோட விளையாடுறது ரொம்ப ஆபத்து. ஏன் காயத்ரி அவனுக்கு பயத்தை உண்டு பண்ற? சின்ன வயசுல தைரியமா வளர்த்தாதான் எதிர்காலத்துல உனக்கு துணிச்சல் வரும். நீங்க கொடுங்க சார். இந்த ரெடி, 1 2 3. டைமண்ட்ஸ் உங்ககிட்ட கொடுத்தது யாரு? சொல்லு. உங்க கேங் லீடரோட பேர் என்ன? சொல்றா. சொல்லிருக்கேன். கபாலி, நீ கொடுத்த வைரத்தோட ஆளு பிடிபட்டான். அவங்கிட்ட வைரத்தை கொடுத்தது நான் இல்ல. அப்படின்னா வேற யாரும் சொல்லு. சொல்லு. சொல்றா. சொல்லிடுறேன். வேடத்தோட கையால தான் கொடுத்தான். அவன் யாரு? அவன் எங்க இருக்கான்? அவன் வந்து
கேட்ட காருக்கு ஓனர் மிஸ்டர் தேவசகாயம். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணீங்க சார். மிஸ்டர் தேவசகாயம் எங்க இருக்காரு? மாடியில் இருக்கார் சார். தேங்க்யூ. மே கம் இன்? எஸ் ப்ளீஸ். மிஸ்டர் தேவசகாயம். நானும் சார், வாங்க உட்காருங்க. என்ன விசேஷம்? MDT 996 உங்க கார் தானே? ஆமா சார், அத 2 நாளா காணோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஐ சி. உங்க கார் கிடைச்சாச்சு. ஸ்டேஷன்ல வந்து எடுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். See you. வரேன். ஓகே. எஸ் சுராஜ் ஹியர். நான் தான் தேவசகாயம் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் ராஜா நம்ம ஹோட்டலுக்கே வந்துட்டான். நானா ஏமாறுவேன்? காரு தொலைஞ்சு போச்சுன்னு ஒரே போரா போட்டுட்டேன். பயலும் நம்பிட்டான். பி கேர்ஃபுல், அவன் ரொம்ப பொல்லாதவன். ஓகே. வாங்க, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். எல்லா வசதியும் செஞ்சு தரேன். அவசியம் நீங்க வந்துருங்க. யார்கிட்ட பேசுனேன்? சுராஜ் கிட்ட. யார் அந்த சுராஜ்? மேடத்தோட கையாள். மேடம் யாரு? அவ எங்க இருக்கா? மேடத்தை நான் பார்த்தது கிடையாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாது, சத்தியமா தெரியாது. ஆனா மேடத்தோட கையாளுகள் எனக்கு தெரியும். அட்ரஸ் சொல்லு. ஆச்சா, அப்படியே நில்லு. அப்படி இருக்கு. நில்லு, ஷூட் பண்ணிக்கிறேன். தேவசகாய சொன்ன அத்தனை ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். குட். அதுக்காக உன்னை நான் பாராட்டுறேன். உனக்கு அவார்டு கிடைக்கணும்னா அந்த கேங் லீடர் மேடத்தை கண்டுபிடிக்கணும். என்னுடைய நெக்ஸ்ட் எய்மே அந்த மேடம் தான். இந்த மேடம் யாருன்னு தெரியாம நெருப்போட விளையாடுறான் அந்த ராஜா. 25 வருஷமா ஒவ்வொரு கல்லா நான் சேர்த்து கட்டின மாளிகைய அந்த இன்ஸ்பெக்டர் இடிக்க பாக்குறான். இருக்கட்டும். இவனை ஏன் இங்க கொண்டு வர சொன்னேன்னு உனக்கு தெரியல? இன்ஸ்பெக்டர் ராஜாவுக்கு தகவல் கொடுத்தது இந்த துரோகிதான். இவனுக்கு தெரியாத ஒரே ரகசியம் மேடம் யாருங்கிறது தான். மேடம் யாருன்னு இப்ப அவனுக்கு தெரியட்டும். கட்டவிழ்த்து விடு.
சொல்ல வச்சுட்டான். சுராஜ், வேண்டாம், என்ன கொண்டாதீங்க. நோ நோ நோ, என்ன சுட்டுடாதீங்க. மேடம், போலீஸ் வந்திருக்கு. தொடர்ந்து நமக்கு சொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கான். உடனே அவனுக்கு ஒரு முடிவு கட்டலைன்னா நாம தொழில் செய்யவே முடியாது. அவன் யாரு, எங்க இருக்கான்னு விசாரிக்க சொன்னனே, என்ன ஆச்சு? அவன் குடும்பத்து போட்டோ ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அவன் அப்ப யாருன்னு பாருங்க. ஓஹோ, இவர்தான் அவனோட அப்பாவா? அடி பலமா பட்டுடுச்சா? எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் உன்ன கேட்கல, சைக்கிளுக்கு அடிபட்டுடுச்சான்னு கேட்டேன். விளையாடுறீங்களா? ஏ ராஜா, என்ன பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? கோபிச்சுக்காத, வேலை அதிகமாயிடுச்சு. இப்ப கூட நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். கூடிய சீக்கிரம் அப்பா அம்மா கிட்ட அழைச்சிட்டு போய் உன்னை அறிமுகப்படுத்துறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னப்பா வந்ததும் வராததுமா காலைல விழுற? ஏதாவது அப்ளிகேஷன் போட போறியா? கேட்டு வரம் கொடுக்கறது அம்பாள், கேட்காமலே வரம் கொடுக்கறது
எங்க அம்மா வச்சேன். ஏமா, இந்த வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க, இதெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? இந்த வீட்டுல 1000 வேலைக்காரங்க இருக்கலாம், ஆனா உங்க அப்பாவுக்கு நான் ஒருத்தி தான் வேலைக்காரி. இது அவங்களுடைய ட்ரெஸ், இதை யார்கிட்டயும் நான் கொடுக்க மாட்டேன். நான் கேட்டா தர வேணாமா? ஆனா அப்பா போட்டுக்கு கேட்டா கொடுத்துருங்க. அப்பா எங்கம்மா? ஆபீஸ்ல இருக்காங்க. So, gentlemen, I want to know your opinions about this decision. May I disturb you, sir? Raja, yes. Dad, கடத்தல்காரர்களை கண்டுபிடிச்சதுக்காக கவர்மெண்ட்ல கொடுத்த பதக்கம். இது பெஸ்ட் ஆபீசர்னு பாராட்டி எங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தது. நான் கூட ஒரு பதக்கம் பண்ணி கோர்ட்ல மாட்டிக்க போறேன். எதுக்கு டேட்? தங்கம்மா இப்படி ஒரு மகனை பெற்றிருக்கனே, எனக்கு பதக்கம் கொடுக்க வேணாமா? ஆமா ராஜா, உன்னுடைய திறமையெல்லாம் நான் பேப்பர்ல படிக்கிறேன், பெரிய பெரிய ஆபீசர்கள் சொல்ல கேட்கிறேன். உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய பேருக்கும் புகழுக்கும் நீங்க தான்ப்பா காரணம். பதக்கம் வாங்கினதோட உன் கடமை முடிஞ்சிட்டு தான் நினைக்காத. இந்த பாராட்டு நிலைக்கணும்னா நீ இன்னும் ஊக்கமா வேலை செய்யணும். நீதிக்காக, நியாயத்துக்காக நீ எப்பவும் பாடுபடணும். ஓகே? டெஃபினெட்லி டேட். குட் ஈவினிங் டாடி. குட் ஈவினிங். யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு பொண்ணுன்னு தெரியுது, யாருன்னு சொல்லு. அது வந்துப்பா, சொல்லுண்டா. பேரு கவிதா. நான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் தான் அழைச்சிக்கிட்டு வந்தேன். நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருமா. அம்மா, நான் கூட நல்ல பையன்தாம்மா. ஏண்டா, ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்துறதுக்கே இப்படி பயப்படுறிய, நீ எப்படா தைரியமா திருடனை பிடிக்க போற? இந்த கேஸ்ல திருடனே அவன் தானே. இந்த கேஸ தீவிரமா விசாரிக்க வேண்டியிருக்கு. நாளைக்கு நம்ம வீட்டுல நடக்கிற 25th வெட்டிங் அனிவர்சரிக்கு கவிதாவை அழைச்சிட்டு வா. தேங்க்யூ டாடி. என்னடா? அப்பா கிட்ட சொல்லுமா. என்ன? கவிதா. கவிதா. ஓஹோ. மா, ப்ளீஸ் மா. நானா? நீயே சொல்லு. சொல்லுடா. என்ன அம்மாவும் பிள்ளையும் ஜாடையில பேசிக்கிறீங்க? எனக்கு தெரியக்கூடாத விஷயமா? ஒண்ணும் இல்லப்பா, கத்திரிக்காய் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். கத்திரிக்காய் பிடிச்சிருக்குன்னு சொல்லலடா, கவிதாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். Am I correct? எஸ் டாடி. உனக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. ஆனா ஒண்ணு, ஒரு பொண்ணு நினைச்சா ஒருத்தனை தெருவில் நிறுத்தவும் முடியும், தெய்வமாக்கவும் முடியும். சாதாரண இருந்த என்ன தொழிலதிபர் சிவராமனாக்குனதே உங்க அம்மா தான். என்னங்க நீங்க புள்ளகிட்ட போய் என்ன பொழுந்துட்டு? இல்ல காயத்ரி, நீ எனக்கு தார மட்டும் இல்ல, என் முன்னேற்றத்துக்கு ஆதாரமே நீதான். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சாதான் அவனுக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்கணும்னு அவன் உணர முடியும். கவிதா கூட நல்ல பொண்ணுதான்ப்பா. உங்க அம்மாவை விடவா? படிச்சு முடிக்கட்டும், பட்டத்தை கொடுக்குறோம். என்னது? மருமகங்கிற பட்டத்தை. தேங்க்யூ டாடி. ஜென்டில்மேன், இந்த வருஷம் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது, அதாவது ஃப்ரம் ஏப்ரல் டு ஜூன், சார் உங்களுக்கு போன். ஹலோ, சிவசங்கரா பேசுறது. யாரு? நான் கங்கா. லைன் மாறி போச்சு,
இது ராங் நம்பர். நோ, நான் ரைட் பர்சன் கிட்ட பேசுறேன். நீங்க மிஸ்டர் சிவசங்கர். நான் சிவசங்கர் இல்ல, சிவராம். வாய்ஸ் தெரிஞ்சவகிட்டயே பொய் சொல்ல வேண்டாம். வாழ்க்கையை நீ தெரிஞ்சுக்கலையே. பட் இப்ப நடக்கிற உங்க வாழ்க்கைய பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். முதல் மனைவிங்கிற உரிமையில உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். மனைவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. அந்த அகராதியை நீ படிக்காதவளாச்சே. புதுசா வந்தவ அகராதிப்படி நடக்கிறாளோ? மரியாதையா போனவை. போன வச்சிருவேன், கஷ்டம் இல்ல. ஆனா நேரா உங்க வீட்டுக்கு வருவேன். நோ, நீ வர வேணாம். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வர்றேன். கதவு திறந்துதான் இருக்கு மிஸ்டர் சிவராம். ப்ளீஸ் கம் இன். பெரிய கோடீஸ்வரர், கால கார்பெட்ல வச்சிருக்கீங்களே. தங்க கம்பளம் இருக்கட்டுமா? கங்கா, என் பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்க, ஆனா உங்க பழைய பேரை மறந்துட்டீங்களே. நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நீயும் மறந்துறதா நல்லது. என்னோட சிவசங்கர் லட்சாதிபதியா கோடீஸ்வரனா இருக்கும்போது எப்படி மறக்க முடியும்? ஓஹோ, பங்கு கேட்க வந்திருக்கியா? மனைவி பங்கு கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. சட்டப்படி அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு. பேர்ல, புகழ்ல, சொத்துல. நீங்க மிஸ்டர் சிவசங்கர்னா நான் மிஸ்ஸஸ் சிவசங்கர். நீங்க மிஸ்டர் சிவராம்னா நான் மிஸ்ஸஸ் சிவராம். முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தண்டனை தெரியுமா? 7 வருஷம் கடுங்காவல். கங்கா, உன்னை இன்னொருத்தன் கூட படுக்கையில பார்த்தப்ப கூட நான் சாகணும்னு நினைச்சேன்னு தவிர உன்னை சாகடிக்க விரும்பல. அந்த மனுஷத்தன்மையை கூட புரிஞ்சுக்காம அமைதியா இருக்கிற என் வாழ்க்கையில வந்து நீ மறுபடியும் குறுக்கிட்ட, உன்னை கொலை செஞ்சுட்டு நான் தூக்கு மேடைக்கு போறது கூட தயங்க மாட்டேன். மரியாதையா ஊருக்கு திரும்பி போயிடு. மிஸ்டர் சிவராம், அவ்வளவு சுலபமா உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நீ நினைக்க வேண்டாம். நான் தான் உனக்கு முதல் மனைவிங்கிறத ஊரறிய வைப்பேன். ஸ்ரீராமன் நினைக்கிற உன் மனைவிய ஸ்ரீராமன் காரி துப்ப வைப்பேன். பெரிய மனுஷன் நினைக்கிற ஐ சொசைட்டிய இவ்வளவு சின்ன மனுஷனா இந்த சிவராமன் சிரிக்க வைப்பேன். ஓ அந்தஸ்து, கௌரவம், சந்தோஷம் எல்லாமே இப்ப என் கையில. ஏன் எதுக்குன்னு என்கிட்ட எந்த காரணத்தையும் கேட்காம உடனடியா உன் மக ராஜாவை போலீஸ் வேலையில இருந்து ராஜினாமா செய்ய வைக்கணும். இத மீறி இன்ஸ்பெக்டர்ங்கிற தோரணையில அவன் ஸ்டேஷனுக்கு போனா நான் முதல் மனைவிங்கிற உரிமையில கோர்ட்டுக்கு போவேன். அதுக்கப்புறம் காயத்ரி சட்டப்படி உனக்கு மனைவி இல்ல, பப்பாத்தி. அந்த தரங்கட்டவளுக்கு பிறந்தவன் தான் இந்த ராஜா அப்படின்னு நிரூபிப்ப. சொன்னதை செஞ்சா உன் மானம் தப்பிக்கும், இல்ல வானத்துல பறக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? யூ கேன் கோ. ராஜா, கிங் அரெஸ்ட். என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல காயத்ரி, பிசினஸ்ல எதுவும் பிரச்சனைகளா? பிரச்சனை தான். அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லலாம் நினைச்சுக்கிட்டே வந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்திருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொல்ல போறது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். பட் ராஜாவோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ராஜா தொடர்ந்து போலீஸ் வேலையில் இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. டாடி, என்ன போலீஸ் வேலைக்கு போக சொன்ன நீங்களா அப்படி சொல்றீங்க? நாளைக்கு காலையில உனக்கு பட்டாபிஷேகம்னு ராமன் கிட்ட சொன்ன அதே தகப்பன் தாண்டா மறுநாள் காலையில காட்டுக்கு போன்னு சொன்னா. அதையும் ராமன் கேட்டு நடந்தான். நான் உன்னை காட்டுக்கு போக சொல்லல, வீட்டுக்கு வந்துருந்தா சொல்றேன். இந்த முடிவுக்கு நீங்க வர காரணம்? எல்லா பொறுப்புகளையும் என்னால சுமக்க முடியலங்க. ராஜா வந்து அதை ஏத்துக்கிட்டா என் சுமையும் குறையும், அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அப்பா சொல்றது நியாயம் தான் படுது. உனக்கு தான் 3 தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. அப்புறம் எதுக்கு போலீஸ்ல இருந்து சமப்படணும்? அம்மா, அப்பா எனக்கு சொத்து சுகம் தேடி வச்சதுக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா அவர் சொத்துல நான் வாழ்றது எனக்கு பெருமையா இருக்க முடியாது. நான் உழைக்கணும், நான் செய்யற தொழில் எனக்கு புகழ் ஏற்படணும், நானே முன்னுக்கு வரணும். அப்பதானே அப்பாவை நான் மதிக்கிற மாதிரி என் பிள்ளை என்ன மதிப்பான். டாடி, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க பிளீஸ். தன் காலில் நிக்கணும்னு ஆசைப்படுற புள்ளைய பார்த்து பெருமைப்படுவேனா? தகப்பன் பேச்ச கேட்காம போறானே வருத்தப்படுவேனா? மறுபடியும் சொல்லி பாக்குறீங்க.
போன ஜென்மத்துல இன்ஸ்பெக்டர் ராஜா கடத்தல்காரங்க சுட்டு செத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏ பின்ன என்ன மேடம், போலீஸ் நாயை விட அதிகமா மோப்பம் பிடிக்கிறான். இதுவரைக்கும் வராத நஷ்டம் அவனால நமக்கு வந்திருக்கு. என்னாச்சு? நமக்கு வர வேண்டிய 30 லட்சம் ரூபாய் சரக்கை இன்னைக்கு அவன் பிடிச்சிருக்கான். I see. சிவராம் ஹியர். நான் கங்கா பேசுறேன். சொல்லு. உன் பிள்ளை இன்னும் அடங்கலையே. போலீஸ் அதிகாரத்தை காட்டிக்கிட்டே இருக்கானே, வேலையை விட்டு நிக்க சொல்லலையா? சொல்றத கேட்கிற வயசு இல்லையா அவனுக்கு? என்னால அவனை தடுத்து நிறுத்த முடியல. அப்போ நடக்க போற விபரீதத்தையும் உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜா. நீங்க யாரு? ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சாதான் பாராட்டணுமா? லைஃபையே ரிஸ்க் பண்ணி சமீபத்துல நீங்க ஒரு கடத்தல் கோஷ்டியை கண்டுபிடிச்சத பேப்பர்ல படிச்சேன். நீங்க ஒரு திறமையான போலீஸ் ஆபீசர்னு கேள்விப்பட்டேன். திறமை இல்லாதவங்கள போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்க்கறது இல்ல. ப்ளீஸ். தேங்க்யூ. சின்ன வயசுலயே பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க. உங்க அப்பா கூட போலீஸ் ஆபீசரா? நோ நோ, he is an industrialist. பேரு மிஸ்டர் சிவராம். ஓ, மிஸ்டர் சிவராம். மை காட், அவர் பிள்ளையா நீங்க? ஏ, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஏராளமா தெரியும். அவர்கிட்ட சிவசங்கர்னு ஒருத்தரை தெரியுமான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன பத்தியும் தெரியும். டாடி, என்ன ராஜா? உங்களுக்கு சிவசங்கர்னு யாரையாவது தெரியுமா? என்ன கேட்ட? அதான்ப்பா, சிவசங்கர்னு ஒருத்தரை சிவஸ் பல வருஷங்களுக்கு முன்னால அப்படி ஒருத்தர் கூட பழகி இருக்கீங்களா? நோ, எனக்கு ஞாபகம் இல்ல. என்னப்பா இது? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு உன் வேலை பாருப்போ. சாரி. ஹலோ. ஹலோ, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்பா கிட்ட சிவசங்கர் யாருன்னு கேட்டீங்களா? கேட்கல மேடம். சாரி, மறந்துட்டேன். நோ, நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி யாரையுமே எனக்கு தெரியாதுன்னு அவர் மறைச்சிருப்பாரு. ஏன்னா குற்றவாளிகள் எப்பொழுதுமே தங்களை காட்டி கொடுத்துக்கிறது இல்ல. அப்படின்னா எங்க அப்பாவை குற்றவாளி நான் சொல்லுங்க. நான் சொல்லல, அவர் மனசாட்சிக்கே தெரியும் அவர் குற்றவாளின்னு. 1 லட்சமா 2 லட்சமா 25 லட்சம் ரூபாய் வைரங்களை மோசடி பண்ணினவராச்சே. இத பாருங்க, யாருக்கிட்ட யார பத்தி பேசுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. கோவப்படாதீங்க. நீங்க அவருக்கு மக மட்டும் இல்ல, ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரியும் கூட. ஒருவேளை தன்னோட பாஸ்ட் லைஃப பத்தி மகன்கிட்ட சொல்ல அவர் வெட்கப்படலாம். அதனால உங்க அம்மா கிட்ட கேளுங்க, உண்மை உங்களுக்கே புரியும். ஏமா, நீங்க இன்னும் சாப்பிடலையா? உங்க அப்பா இன்னும் வரலையே. என்னைக்கு நான் அவரை விட்டுட்டு சாப்பிட்டு இருக்கேன். அவரை பத்தி இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, கல்யாணத்துக்கு முன்னால அவர் எங்க இருந்தாரு, என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அவருடைய கடந்த கால வாழ்க்கைய பத்தி இதுவரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை. முன்பின் தெரியாத ஒருத்தரை எப்படிமா நம்புனீங்க? அவர் என்ன நம்பினாரு, நான் அவரை நம்பினேன். 2 பேரையுமே எங்க அப்பா நம்பினார். எங்க நம்பிக்கை நியாயமானதுதான்னு இந்த 25 வருஷத்துல அவர் நிரூபிச்சிருக்காரு. இது போதாதா? அப்பா உங்களை சந்திச்சப்ப அவர்கிட்ட வைரம் ஏதாவது இருந்துச்சா? அவர்கிட்ட வைரம் இல்ல, வைரம் மாதிரி மனசு இருந்தது. அதை என்கிட்ட கொடுத்துட்டாரு. இரும்பு மாதிரி 2 கைகள் இருந்தது. அதை வச்சு உழைச்சு இந்த நகரையே உருவாக்கி அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இத பாரு, நீ போலீஸ்காரனா இருந்தா ஸ்டேஷன்ல வச்சுக்க. ராஜா, இது உங்க அப்பாவோட படம் தானே? ஆமா. பாசத்தை விட கடமைக்கு நீங்க அதிக மதிப்பு கொடுப்பீங்க. அந்த எண்ணத்துலதான் உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கே தெரியாத சில விவரங்களை நான் இப்ப சொல்ல போறேன். என் புருஷன் பேர் தான் சிவசங்கர். 25 வருஷத்துக்கு முன்னால அவரும் உங்க அப்பாவும் நெருங்கி பழகுனாங்க. உயிருக்கு உயிரா நம்பின என் புருஷனை உங்க அப்பா கொலையை செஞ்சுட்டாரு. ஆமா, ரயில்ல இருந்து தள்ளிட்டாரு. அவர்கிட்ட இருந்த 25 லட்சம் ரூபாய் வைரங்களை எடுத்துக்கிட்டு வந்துதான்
இன்னைக்கு கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீங்க சொல்றது போய். அப்பா தான் கொலை செஞ்சாருன்னா இத்தனை வருஷம் ஏன் சும்மா இருந்தீங்க? அன்னைக்கு போலீஸ் இல்ல, சட்டம் இல்ல, கோர்ட் இல்ல, எல்லாம் இருந்தது. ஆனா என்கிட்ட பணம் தான் இல்ல. ஏழை சொல் அம்பலம் ஏறுமா? ஒரு விதவையால என்ன பண்ண முடியும்? புருஷனை பறி கொடுத்துட்டு துடிச்ச, கதறி கதறி அழுத. ஆனா எனக்கு நீதி கிடைக்கல. உங்ககிட்ட சொன்னாலாவது நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு மறு விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வா ராஜா, நல்ல நேரத்துல வந்த. போய் செஸ் போர்டு எடுத்து வா, கொஞ்ச நேரம் விளையாடுவோம். உங்க கூட விளையாடுற மூட்ல நான் வரேன். இப்ப நான் கேட்க போற கேள்விகளுக்கு உண்மையை மறைக்காம பதில் சொல்லணும். என்ன கேட்க போற? சிவசங்கர் உங்களுக்கு நண்பரா? இல்ல. நண்பர் இல்லைன்னா விரோதியா? நண்பர் இல்ல, விரோதி இல்ல. நோ, நண்பரா இருந்து நீங்க அவருக்கு விரோதியா மாறிட்டீங்க. நான் மாறலடா, நீதான் எங்க பிள்ளையா இருந்து கேப்பார் பேச்ச கேட்டு இப்ப எடுப்பார் கை பிள்ளையா மாறிட்ட. ராஜா, உன்னை யார் இப்படி கேட்க சொன்னது எனக்கு புரியுது. யாரோ ஒரு பித்தலாட்டக்காரி உன்னை ஏமாத்தி அடுத்தவங்களை கலங்கப்படுத்துறதுக்கு முன்னால உங்க முதுகுல இருக்கிற தூசியை தட்டிக்கிறதா நல்லது. ராஜா, என் நிலைமை உனக்கு எப்படி வழங்க வைக்கிறதுனே புரியல. எனக்கு தேவை என் மரியாதை, இந்த குடும்பத்தோட கௌரவம், என் மனைவியோட பிள்ளையோட சந்தோஷம். அதுக்கு பாதகம் வராம பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு இல்லையா? அதுக்காக நீங்க கத்து கொடுத்த சத்தியம் நேர்மை இது எல்லாத்தையும் மறந்துடணும்னு சொல்றீங்களா? உண்மையை தெரிஞ்சுக்க வேணாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆனா நீ உண்மையை நினைக்கிறது உண்மையிலே உண்மைதான். நான் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நல்ல காசுன்னு சொல்லி யாரோ உன் கையில செல்லா காசை வச்சு அழுத்த பாக்குறாங்க. என்கிட்ட இருக்கிறது நல்ல காசா செல்லா காசா உங்க வாக்குமூலம் தான் நிரூபிக்கணும். சொல்லுங்க, இந்த தொழிலதிபர் சிவராம எப்பதாவது திருச்சியில குடியிருந்தாரா? இல்ல. சிவசங்கர் ஒருத்தர் கூட உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சா? இல்ல. இந்த ஊருக்கு வரும்போது உங்ககிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் இருந்துச்சா? இல்ல. இல்ல இல்லன்னு என்கிட்ட போய் சொல்ல பாக்குறீங்க. தண்டனையில இருந்து தப்பிக்க என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க குற்றவாளிதான். நிறுத்துடா. நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறேன்? இத்தனை நாளும் உத்தமன்னு உன்னையும் என்னையும் இந்த உலகத்தையே ஏமாத்திட்டு இருக்காரு, அவரை பத்தி தான் பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகத்துல பேசுறியா? இது வீடு. வீடா இருக்கிறதுனாலதான் பேச்சோட நிறுத்திக்கிட்டு இருக்கு. ஸ்டேஷனா இருந்தா நடக்கிறதே வேற. ராஜா, காயத்ரி, அவன் பொய்ங்கிற போதையில நிதானம் இல்லாம பேசுறான். அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ சும்மா இரு. இன்ஸ்பெக்டர் சார், என்ன ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கணுங்கிறதானே உங்க ஆசை? வாங்க போலாம். நில்லுங்க. ஏய், எதுக்காக அவர் ஸ்டேஷனுக்கு வரணும்? அங்க வந்து விசாரிக்கிற அளவுக்கு என்ன குற்றத்தை செஞ்சுட்டாரு? சிவசங்கர்னு ஒருத்தர் மோசடி செஞ்சு அவர்கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் வைரங்களை எடுத்துட்டு வந்துட்டாரு. ராஜா, அந்த வைரங்களை வச்சுதான் இன்னைக்கு ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த உண்மையெல்லாம் வெளியே தெரிஞ்சிருமே, அதனாலதான் அந்த சிவசங்கர ரயில்ல இருந்து தள்ளி கொலையை செஞ்சுட்டாரு. என்னடா சொன்ன? என்ன நினைச்சு இருந்தா ஏன் தெய்வத்தை பார்த்து கொலைகாரன் சொல்லுவேன்? நீ எறும்புக்கு கூட இறக்கம் காட்டுற இந்த புண்ணியமான பார்த்து குற்றவாளின்னு சொன்னா முதல் குற்றவாளி யார் தெரியுமாடா? உன்னை பெத்தனே இந்த பாடிதான். உன்னை நான் கருவில சுமக்கல, போன ஜென்மத்துல செய்த கர்மத்துக்காக சுமந்தேன். இத்தனை காலமா நேரா வாழ்ந்த எனக்கு தெரியாத ரகசியம் நேற்று பொண்ண உனக்கு தெரிஞ்சு போச்சா? அம்மா, அம்மான்னு சொல்லாத. அவரை நீ குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. போட வெளியே. என் மூஞ்சில முடிக்காதே, போ வெளியே. போ. நான் சொல்ற ஊர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இந்த கேஸுக்கு தேவையான ஆதாரம் கிடைக்கும். அட்ரஸ் கொடுங்க, இன்னைக்கே நான் புறப்படுறேன். ராஜா வந்தாரா காயத்ரி? வரல. இனிமே அவன் வரவும் வேணாம். அப்படி சொல்லாத. 1000 இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளையாச்சு. பிள்ளைக்கு அழகு பெற்றவங்களை பாராட்டுறங்க. அவன் பாராட்ட வேணாம். உங்களுக்கு கொலைகாரங்கிற பட்டத்தை எல்லாம் கொடுக்குறான். சொன்னா சொல்லிட்டு போறான். சின்ன வயசுல எத்தனையோ முறை எட்டி உதைச்சிருக்கான்.
உதச்ச காலுக்கு நம்ம முத்தம் தானே கொடுத்துருக்கோம். நெஞ்சில உதச்சா பரவாயில்ல, இதயத்துல எல்லாம் எட்டி உதச்சிட்டா. ஆண்டி, இப்பெல்லாம் ராஜா என்ன சந்திக்கிறதே இல்ல ஆண்டி. சந்தர்ப்பம் இருந்திருக்காது. சந்தர்ப்பம் இருந்தா கூட அவர் என்ன பாக்குறதே இல்ல. என்ன பிடிக்கல போல இருக்கு. உன்னை பிடிக்கலன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பானா? எல்லாம் கல்யாணம் ஆனா சரியா போயிடும். அப்புறம் தினம் நீ தான் சண்டை போட போற. அம்மா, ஐயா ட்ரெஸ் கேக்குறாங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா துணிக்காரங்கன்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே. பெரியோர்களே, தாய்மார்களே, வையத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கும் வள்ளல் தொழில் அதிபர் திருவாளர் சிவராமன் அவர்களை பாராட்டி நடக்கும் இந்த பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். விழாவின் முதல் நிகழ்ச்சியாக பல்வேறு நிறுவனங்களைச் சார்ந்த நண்பர்கள் மாலை அணிவிப்பார்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தேவர்களுக்காக இறைவன் சிவபெருமான் தன் கழுத்துல விஷத்தை தாங்கிக்கிட்டார். அதே மாதிரி எங்க சிவா ஏழைகளுக்காக எதையும் தாங்கிக்குவார். சிவாங்கிற பேர்லயே அவர் பெருமை எல்லாம் அடங்கியிருக்கு. S ஃபார் சின்சியாரிட்டி, I ஃபார் இன்டெலிஜென்ஸ், V ஃபார் விக்டரி அண்ட் A ஃபார் எபிலிட்டி. மதிப்புக்குரிய சிவா அவர்களை வாழ்த்தி அன்போடு இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். திருவிக்காமந்தத்தின் சார்பாக சிவராமன் அவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கிறேன். மகளிர் பந்தத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றேன். You are arrested, Mr. Sivaram. ராஜா, என்னடா இந்த வேலையில? சட்டத்துக்கு வேலை நேரம் கிடையாது. மிஸ்டர் சிவராம், சீக்கிரம் வாங்க. ராஜா, ராஜா, என்னங்க? ஏய், ராஜா, சொன்ன கேளுப்பா. வேண்டாப்பா, விட்டுடுப்பா. ஏய், சொன்ன கேளுப்பா. அவர் உன்னை பெத்த தகப்பண்டா. ஏய், இதுக்கு தான் உன்னை தவமிட்டு பெத்தோம். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. அவங்கள விட்டுடுப்பா. ஏன்பா ராஜா, இவ்வளவு கெஞ்சுறேன்னு உன் மனசு இறங்கலையாடா? என்னை கொண்டுட்டு வேணும், அவரை அழைச்சிட்டு போப்பா. என்னங்க வேணும்? ஏய் ராஜா, என்னங்க வேணும்? என்னங்க என்னங்க என்னதான் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் கஷ்ட அப்பராட்சியில் பார்க்க வேண்டாம். நல்லா ஒரு இந்த காலத்துல பிடிச்ச பாலையே மறந்துடுறாங்க. வாங்குற சம்பளத்தை தானே பெருசா நினைக்கிறாங்க. பெத்த அப்பனையே புள்ள கைது பண்றான்னா உள்ள விஷயம் இல்லாம இருக்குமா? எவனை கொலை பண்ணானோ யாரு கண்டா? கொலகார பாவி. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வாங்கம்மா. நீங்க உட்காருங்க இன்ஸ்பெக்டர் சார். நீங்க எழுந்து நின்று வர வைக்கிறதுக்கு நானும் போலீஸ் ஆபீசரா? ஏமா கோவமா பேசுறீங்க? உட்காருங்க. கால் வலிக்குமில்ல? கால் வலிக்கலப்பா, உன்னை சுமந்த வயிறுதான் வலிக்குது. நான் ஒரு போலீஸ் ஆபீசரா என் கடமைதாமா செஞ்சேன். பெத்துட்டேன், என் கடமை முடிஞ்சு போச்சுங்க. நானும் இருந்திருந்தா. இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நான் இப்ப மிஸ்ஸஸ் சிவராமா வந்திருக்கேன். அவரை ஜாமீன்ல எடுக்க. ஜாமீன் ஏன் எடுக்க கூடாதா? எடுக்கலாம். ஆனா ஒரு கொலை குற்றவாளிய ஜாமீன்ல விட முடியாது. 25 வருஷத்துக்கு முன்னால நாங்க செய்த குற்றம் இன்னைக்கு எதிர நின்னு கேள்வி கேக்குது.
அதுக்கப்புறம் அவர் வேற எந்த குற்றமும் செய்யல. அம்மா நீங்க புரியாம பேசுறீங்க. ஆமா, இப்படி ஒரு பிள்ளைய ஏன் தொட்டோன்னு புரியாம தான் பேசுறேன். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஒரு கொலை குற்றவாளிய ஜாமீன்ல விட முடியாது. கொலை செஞ்சுதான் சொல்றியே? சாரி, சொல்றீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? கண்ணால பார்த்த சாட்சி இருக்கா? இல்ல. கொலை செய்த ஆயுதத்தை கைப்பற்றிருக்கீங்களா? இல்ல. கொலைக்கான காரணம், அதாவது மோட்டிவ் ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல. அட்லீஸ்ட் கை ரேகை, கால் தடம் ஏதாவது? இல்ல. சோ அவர் கொலை செய்யல, அப்படித்தானே அர்த்தம்? எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி இன்ஸ்பெக்டர் சார் அவரை கைது பண்ணலாம்? கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப நாளா ஒரு கேஸ் பெண்டிங்ல இருந்தது. அதுக்கு பெற்றவரே காரணமாக்கிட்டா தனக்கு பெரிய பதவி கிடைக்கும்னு திட்டமா? அம்மா. அம்மா இல்ல, மிஸ்டர் சிவராம். ஓகே மிஸ்டர் சிவராம், இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க கணவரோட சொந்த ஊர் எதுன்னு தெரியுமா? தெரியாது. அவரோட அப்பா அம்மா பேரு? தெரியாது. அவர் ஏற்கனவே என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தார்? தெரியாது. உங்க கல்யாணத்துக்கு முன்னால அவரோட நடத்தைய பத்தி? தெரியாது. ஊர் பேர் தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி எதுவுமே தெரியாத நீங்க அவர் நிரபராதின்னு மட்டும் எப்படி திட்டவட்டமா சொல்றீங்க? மன்னிக்கணும் இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சட்டத்தை சரியா படிக்காம கத்துக்குட்டித்தனமா பேசுறீங்க. குற்றம் சாட்டினது நீங்க, அதை நிரூபிக்க வேண்டியது நீங்க தான். நிரூபிக்கத்தான் போறேன். கொலை நடந்த ஊர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, சிவராம்ங்கிற பேர்ல இந்தியாவில் உள்ள எந்த ஊர்லயும் பர்த் சர்டிபிகேட் பதிவு செய்யப்படல. இனிமே கோர்ட்டு தான் அவரை நிரபராதியா இல்லையான்னு தீர்மானிக்கணும். யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். சத்தியத்தை உணர்ந்தவங்க தான் சட்டத்தையும் எழுதினாங்க. அந்த தெய்வத்துக்கு தெரியும் அவர் நிரபராதியா இல்லையான்னு. உன் சட்டம் ஜெயிக்குதா, என் சத்தியம் ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். நீ விவரமா சொன்னதுக்கு அப்புறம் இந்த வழக்கோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. நான் என்ன செய்யணும் சொல்லு. இனி ஒரு நிமிஷம் கூட அவர் உள்ள இருக்கிறதுனால தாங்கிக்கவே முடியாது. உடனே அவரை ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அவ்வளவுதானே? சட்டப்படி அவரை ஜாமீன்ல எடுக்க நான் ஏற்பாடு பண்றேன், நீ கவலைப்படாது. பாத்தியாடா, கஷ்டப்பட்டு உழைக்கிற நாம ரோட்ல நிக்கிறோம், கொலை செய்யறவன் கொள்ளை அடிக்கிறவன் எல்லாம் கார்ல போறான். இப்படித்தாண்டா லட்சாதிபதி ஆகுறாங்க. நம்ம சிவராம் ஐஸ்கோட பேரை மாத்த போறாங்களா? கொலகாரம் பேர்ல பள்ளிக்கூடம் தொடர்ந்து நடந்த படிக்க யாரும் வர மாட்டாங்கன்னு கமிட்டியில ஃபீல் பண்றாங்களா? அப்புறம் உங்க படத்திறப்பை விட நாளைக்கு நடக்க இருந்துச்சு, அத கூட நிறுத்திட்டாங்க சார். உங்க பேரை கேட்டாலே ஏதோ கொலகாரன்னு எல்லாரும் நடுங்குறாங்க சார். உங்ககிட்ட வேலை செய்ய கூட யாருக்கும் விருப்பம் இல்லை. நீங்க? ஐம் சாரி சார், எனக்கும் இஷ்டமில்லை. இப்படி அவமானத்துக்கு யாருங்க காரணம்? ராஜா தானே? இல்ல காயத்ரி, நீ சிங்கம் போல ஒரு பிள்ளைய பெத்த, ஆனா ஒரு கோழைய கனவுல அடைஞ்சிருக்க. உன்னை தலைமுனிய வச்சது நான் தான். இல்லைங்க, இந்த உலகத்துல உங்களை யார் குற்றம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உன்னை தவிர எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. மத்தவங்க உங்க பணத்தை பங்கு போட வந்தவங்க, நான் ஒருத்திதான் உங்க வாழ்க்கையில பங்கெடுக்க வந்திருக்கேன். அத்தனை பேர் என்ன சந்தேகப்பட்டு ஆயிரங்கள் கேட்கிறாங்க. ஆனா நீ மட்டும் இதுவரைக்கும் என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. அது ஏன் காயத்ரி? நான் கோவில தாலி கட்டிக்கிட்டேன்னு தவிர கோர்ட்ல தாலி கட்டலைங்க உங்களை கேள்வியா கேட்கறதுக்கு. காயத்ரி, நீ என்ன முழுக்க முழுக்க நம்புற. ஆனா மானத்துக்கு பயந்து என் கடந்த கால வாழ்க்கைய இன்னமும் உங்ககிட்ட நான் மறைச்சுக்கிட்டு இருக்கேன். பொய் சொன்னாதான் குற்றங்கிறது இல்லை.
உண்மையை சொல்லாம மறைக்கிறது கூட குற்றம் தான். அந்த உண்மைதான் மகன் உருவத்துல வந்து இப்ப என் கழுத்தை நெருக்கி முதுகுல சுமைய சுமக்கலாம், ஆனா மனசுல சுமக்க கூடாது. அதனால ஒளியும் மறைவில்லாம என்னை பத்தி இப்ப சொல்ல போறேன். என் உண்மையான பேர் சிவராம் இல்ல, சிவசங்கர். உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சிவன் தலையில தண்ணீரா வந்தவ என் வாழ்க்கையில கண்ணீரா வந்தா. அவ பேரு கங்கா. ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் நடக்க கூடாதோ அப்படியெல்லாம் நடந்தா. புத்தி சொல்லி பார்த்தேன், கேட்கல. நாகரிகங்கிற பேரால அநாகரிகமா நடந்தா. திருத்த பார்த்தேன், திருத்தல. அடுத்தவன் கூட ஒரு நாள் அவள. அதுக்கு பிறகு நான் வாழ விரும்பல. தற்கொலை செஞ்சுக்கிற முடிவோட ரயில்ல இருந்து குதிச்சேன். நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் குற்றவாளின்னு என் மகன் சொல்லிட்டான். நான் கொலகாரன்னு இந்த ஊரே சொல்லிடுச்சு. இவங்க யார பத்தி நான் கவலைப்படல. நீ என்ன குற்றவாளின்னு தீர்மானிச்சா நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இல்லைங்க, நீங்க குற்றவாளி இல்ல. உங்க பேர்ல குற்றம் சாட்டின அத்தனை பேரையும் நீங்க நிரபராதிதான் சொல்ல வச்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். நான் மிஸ்டர் சிவராம். ஓ, என் கணவரோட புது மனைவியா? இல்ல, உன் மாஜி கணவரோட நிரந்தர மனைவி. ஐசி, எங்க இவ்வளவு தூரம்? நீ பக்கமா வந்துட்டியேன்னுதான். சக்களத்தி வந்துட்டாளேங்கிற பயமா? சம்சாரத்தை கெடுக்கிறவ வந்துட்டாளேங்கிற பயம்தான். பயப்படுற நீ என்ன தேடி வர வேண்டிய அவசியம்? தேடி வந்து அவரை நீ தென்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். புருஷனை தேடி மனைவி வர்றதுக்கு காரணம் வேற சொல்லணுமோ? மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்து கண்ணியத்தோட நீ வாழ்ந்திருந்தா அவர் உன்னை விட்டு வந்திருக்கவும் மாட்டாரு, நான் அவருக்கு மனைவியாக இருக்கவும் மாட்டேன். லட்சியத்துக்காக தாலியை கட்டாம லைசன்ஸுக்காக தாலியை கட்டி தெருநாயை விட கேவலமா நீ வாழ்ந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். அதிகமா பேச வேண்டாம், வந்த விஷயத்தை சொல்லு. ஏதோ வைரத்தை எடுத்துட்டு வந்துதான் அவர் இன்னைக்கு வசதியா வாழ்றாருன்னு நீ நினைச்சா அது தப்பு. அவர் வரும்போது எடுத்துட்டு வந்த வைரங்கள் இதோ அப்படியே இருக்கு. இதுல இருந்து ஒரு கல்ல கூட அவர் எடுக்கல. கடுமையை உழைச்சுதான் அவர் முன்னுக்கு வந்தார். எல்லா வைரங்களையும் நீயே எடுத்துக்க. இதுவும் போதாதுன்னா இந்த பிளாங்க் செக்ல எத்தனை லட்சம் வேணாலும் எழுதிக்க. எங்க குடும்பத்துல மட்டும் தலையிடாது. இந்த பக்கம் சிவராம், இந்த பக்கம் சில லட்சங்கள். சிவராமுக்கு இருக்கிற மதிப்பு இந்த லட்சங்களுக்கு இல்லையே. எனக்கு லட்சங்களும் வேணும், சிவராமும் வேணும். நிச்சயமா அவர் உனக்கு கிடைக்க மாட்டார். எனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா அதை அழிச்சே பழக்கப்பட்டவனா. படிப்பாவி, அவரை அழிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன துரோகத்தை செஞ்சார்? நீ அவருக்கு செஞ்ச துரோகத்தை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் உன்னை மன்னிச்சுட்டு வந்தாரே, அந்த தெய்வத்தை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? நீ அவரை தலை குனிய வச்ச, நான் அவரை தலை நிமிர்ந்து நடக்க வச்சேன். நீ அவரோட நிம்மதியை கெடுத்த, நான் அவருக்கு நிம்மதியை கொடுத்த. நீ அவரோட சாவுக்கு வழிகாட்டின, நான் அவரை காப்பாத்தி நம்பிக்கையோட வாழ வச்சேன். உன்ன மாதிரி வேஷம் போடுற பொண்டாட்டியா நடிக்காம அவர் மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொட்டி பேருக்கு ஒரு பிள்ளையும் பெற்று நான் உயிரா அவரோடலாம், அவர் உயிரா நான் விடலான்னு வித்தியாசமே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களை ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? இப்ப நான் கொடுத்தது போதாதுன்னா இருக்கிற அத்தனை சத்தையும் உன் பேருக்கே எழுதி வச்சிருந்தேன். உன் கால வேண்டாம் பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து அவரை மட்டும் எனக்கு கொடுத்துரு. புருஷன் மிரட்டி பார்த்தாரு, பொண்டாட்டி நீ கெஞ்சி பாக்குறியா? என் திட்டம் நிறைவேறாம இங்கிருந்து நான் திரும்பி போக மாட்டேன். கெட் அவுட். நீ ஒரு பொம்பளையாச்சே, உனக்கும் இதயம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ பொம்பளையும் இல்ல, உனக்கு இதயமும் இல்லைன்னு நிரூபிச்சுட்ட. நேரம் வரும், சந்திக்கிறேன். கவிதா,
கவிதா, ஆண்டி, ராஜாவை நான் பார்க்கணும். அவ எங்க இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரியும் ஆண்டி, நான் அழைச்சிட்டு போறேன். வா. ஹலோ. ஹலோ. இருக்கா ஆண்டி, உள்ள வாங்க. கவிதா, அவர் பெரிய போலீஸ் அதிகாரிமா. அனுமதி இல்லாம உள்ள போனா வெளியே போன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. நான் மிஸ்ஸஸ் சிவராம் வந்திருக்கேன். உள்ளே பாக்கணுங்கிற ஆசை ஒண்ணும் வரல. வழக்கு சம்பந்தமா பேசணும். 5 நிமிஷம் அனுமதி கிடைக்குமான்னு கேட்டுட்டு வாமா. என்னங்க, உங்க அம்மா வழக்கு சம்பந்தமா பேசணுமா, உள்ள வரலாமான்னு கேக்குறாங்க. வழக்கு சம்பந்தமா வீட்டுல பேசுறது எனக்கு பழக்கம் இல்லை. அது நல்லதும் இல்லை. ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. இது எங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ரகசியம். அதனால தனிப்பட்ட முறையில தான் பேசணும்னு கொஞ்சம் ஐயா கிட்ட எடுத்து சொல்லுமா. உள்ள வர சொல்லு. உட்கார சொல்லு. என் புருஷன் நெருப்புல நிக்கும் போது நான் எப்படிமா நிம்மதியா உட்கார முடியும்? அவரை இந்த உலகம் நிரபராதின்னு ஒத்துக்கிற வரைக்கும் நான் உட்காரவும் மாட்டேன், ஓயவும் மாட்டேன். குற்றவாளியை எப்படி நிரபராதின்னு ஏத்துக்க முடியும்? அவர் நிரபராதிங்கிற ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன். கவிதா, எங்க வீட்டு பழைய அழுக்க நான் இப்ப அலச போறேன். கொஞ்சம் வெளியே இருக்கிறியா? குற்றம் சாட்டின கங்காவை பத்தி இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில நீங்க ஏதாவது விசாரிச்சீங்களா? குற்றவாளிகளை தான் விசாரிக்கணுமே தவிர குற்றம் சாட்டினவங்க கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதாவது நாய் கடிச்சா கடிப்பட்டவனை தான் கவனிப்பீங்க, கடிச்சது நல்ல நாயா வெறி நாயான்னு கவனிக்க மாட்டீங்க, அப்படித்தானே? நீங்க நினைக்கிற அளவுக்கு கங்கா உன தரங்கட்டவங்க. உங்க புருஷனால தன் கணவனையே இழந்து தவிக்கிற ஒரு விதவை இல்ல. அவ புருஷனையே தவிக்க விட்டு வேடிக்கை பாக்குற மோசக்காரி. உங்க அப்பாவுடைய முத பொண்டாட்டி அந்த கங்கா தான். கட்டின புருஷனுக்கே அவ தேவம் செஞ்சுட்டா. அதனாலதான் அவளை அடியோட மறந்துட்டு வீட்டை விட்டே வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் கோடீஸ்வரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் அவர் மேல பழிய போடுறா. இந்த கட்டுக்கதையெல்லாம் நான் நம்பணும்? இது நான் சொல்லலப்பா, உங்க அப்பாவே சொல்றாரு. அப்பா சொன்னா அத உடனடியா நான் நம்பணுமா? நீ இடுப்புல பெல்ட் போட்ட போலீஸ் அதிகாரி, நான் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு பொண்டாட்டி. என்னதான் இருந்தாலும் நீ என் வயிற்றுல குடியிருந்தவன் தானே. நான் அவர் நெஞ்சில குடியிருக்கேன்ப்பா. அதனாலதான் அவர் சொல்றதை நம்புறேன். சத்தியமா சொல்றேன், நாங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. உண்மைன்னு சொன்னா அதை நிரூபிக்க ஆதாரம் வேணாமா? கல்யாண பத்திரிக்கை இருக்கா? கல்யாணத்தை எடுத்த போட்டோ இருக்கா? இல்ல கட்டி வச்சவங்களோட சாட்சியம் இருக்கா? எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லப்பா. அப்ப நான் எதையும் நம்ப மாட்டேன். ஏன்பா, நான் உன்னை கேக்குறேன், உனக்கு நான் தான் அம்மா அவர் தான் அப்பான்னு நீ எந்த ஆதாரத்தை வச்சு நம்பிட்டு இருக்க? இது குடும்ப விவகாரம் இல்ல, கோர்ட்டு விஷயம். குடும்ப ரகசியம். கோர்ட் வரைக்கும் போய் இன்னும் இந்த ஊர் சிரிக்க வேண்டான்னு தான் உன்கிட்ட கெஞ்ச வந்திருக்கேன். மன்னிக்கணும், இந்த விஷயத்துல உங்களுக்கு சாதகமா என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க போகலாம். ரொம்ப சந்தோஷம்பா. கர்ணனுக்காக குந்தி தேவி எந்த கடமையும் செய்யல. சொத்த அன்னைக்கே தூக்கி தண்ணில போட்டுட்டா. அப்படி இருந்தும் அந்த தாய் அவனை தேடி வந்தப்போ அவனால முடிஞ்ச வரத்தை கொடுத்து அனுப்பினான். உன்னை நான் தவம் இருந்து சுமந்த மரணத்தின் எல்லைக்கே போய் பெற்ற பாடுபட்டு வளர்த்த போலீஸ் அதிகாரி ஆக்கின. அப்படிப்பட்ட என்னதான் இன்னைக்கு நீ வெறும் கையோட அனுப்புற? என்ன செய்யறது? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பெத்த வயிறு குளிர்ந்து போச்சுப்பா. வரேன். யாருகிட்ட கதை விடுறேன்? எங்க அப்பாவுக்கு முதல் மனைவியா இருந்த நீ தப்பா நடந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். கௌரவமா இருந்த மனுஷங்கிட்ட உன் பழைய கதையெல்லாம் சொல்லி அவமானப்படுத்துறது மிரட்டினா இல்ல? மேடம், என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, என் கேரக்டருக்கு கற்புங்கிற மேக்கப் போட்டு இன்ஸ்பெக்டர் ராஜா கிட்ட கதை விட்டுட்டு இருந்தேன். அது அவனும் நம்பிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப உண்மை தெரிஞ்சிடுமோங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஒருவேளை காயத்ரி அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டா? அவ சொல்றதுக்கு முன்னால அவளையே தீர்த்து கட்டிட்டா? பொம்மலாட்டத்துல கையில இருக்கிற கயிறு தான் ரொம்ப முக்கியம். கயிறு அருந்துருச்சுன்னா ஆட்டமே நின்னுடும். அப்பம் பிள்ளை 2 பேரையும் அவளை வச்சுதான் ஆட்டி வைக்கணும். அதனால அவளை உயிரோட கடத்திட்டு வா.
வீட்டுல இருந்து போலீஸ்காரர் வந்திருக்காருமா. உட்கார சொல்லு. வரேன். சரிங்கம்மா. ஏன்பா ரொம்ப நேரமா என்ன தொடர்ந்து வந்து ஏன் சிரமப்படுற? மிஸ்டர் ஒன்னதான் வெளியே வந்து பதில் சொல்லு. என்ன கொல்ல வந்தியா, உயிரோட கடத்திட்டு போலான்னு வந்தியா? நான் எதுக்கும் தயாராத்தான் இருக்கேன். சொல்லு. உன்னை கடத்திட்டு போக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இத முதல்ல சொல்லி இருந்தா இந்நேரம் உன் வேலை முடிஞ்சிருக்கும்ல. ஆமா, என்ன எங்க கடத்திட்டு போற? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. உன் தேவை தெரிஞ்சுதான்ப்பா கேக்குறேன். என்ன கடத்திட்டு போனா உனக்கு என்ன கிடைக்கும்? 1000 கிடைக்குமா? $2000 கிடைக்குமா? உன்னை ஏவி விட்ட பிசாசு யாருன்னு எனக்கு தெரியும். இதுவரைக்கும் நீ அவளுக்காக கஷ்டப்பட்டு என்ன லாபத்தை அடைஞ்சிருக்க? ஒரு மோசக்காரிக்காக பாடுபட்டு எந்த நேரத்துல போலீஸ்ல மாட்டிக்கோன்னு நீ எதுக்காக பயந்து பயந்து சாகணும்? நிரபராதியான எனக்கு நீ உதவி பண்ணா வாழ்க்கையில நிரந்தரமா நீ செட்டில் ஆயிடலாம். இத பாத்தியா? இது அத்தனையும் ஒரிஜினல் வைரம். இதோட மதிப்பு 25 லட்சம். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா இது அத்தனையும் நீயே எடுத்துக்கலாம். நிஜமாத்தான் சொல்றீங்களா? கடவுள் சத்தியமா சொல்றேன். கங்காவை பத்தின சில ரகசியங்களை மட்டும் சொன்னா போதும். பரந்தாவன் உனக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். அவன் என்ன ஆனா? கங்கா தான் அவனை பாலத்திலையும் தள்ளி கொண்டு அதிலிருந்து எங்க கூட்டத்துக்கு அவளை தலைவியாகி கடத்தல் தொழிலை செஞ்சுக்கிட்டு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற மேடம் தான் இந்த கங்கா. பரந்தாமன பாலத்திலே இருந்து கங்கா தள்ளி விடும்போது சர்ச்சையில நான் எடுத்த போட்டோ என் கையில. அது மட்டுமல்ல, உங்க வீட்டுக்காரர் கங்காவுக்கு எழுதின லெட்டரும் என் கையில தான். அந்த ஆதாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்தா அடுத்த நிமிஷமே இந்த வைரத்தை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். இதுதான் என்னுடைய அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு வந்தா அந்த ஆதாரங்களை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பட் நீங்க தனியா தான் வரும். காட்டி கொடுக்க நினைச்சீங்க, நான் பொல்லாதவனா இருப்பேன். தர்மம் பண்ணுங்கம்மா. ஏன் அப்படி தொல்லை கொடுக்குற? தொந்தரவு பண்ணுங்கம்மா. உங்களுக்கு பாதுகாப்புக்காக வந்துற போலீஸ்காரன். தைரியமா போங்க. நான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் பேசுறேன். மிஸ்டர் சிவராம் மாடிக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஓவர். அம்மா, நான் பிளம்பர். இங்க 408 ரூம் எங்க இருக்கு? தெரியாதுங்க. நான் சிஐடி இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா பக்கத்துல தான் இருக்கேன். என்ன கூப்பிடுங்க. வைரத்தை கொண்டு வந்திருக்கேன். ஆதாரத்தை கொடு. சுராஜ், சுராஜ். நீ ஆதாரத்தை தேடி வந்த, நான் அவனையே அழிச்சிட்டேன். இப்ப அந்த ஆதாரம் எல்லாம் ஏன் கையில. அம்மா, என்னாச்சு?
அம்மா நீங்க போங்க, நான் கமிஷனருக்கு தகவல் கொடுத்துறேன். ஹலோ, இஸ் இட்? நான் உடனே ஸ்பாட்டுக்கு வரேன். என்ன கங்கா அப்படி பாக்குறேன்? உன்னுடைய பழைய புருஷன் தான் வந்திருக்கேன். புருஷங்கிறது இருக்கட்டும், இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? இத்தனை வருஷம் கழிச்சு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு நீ தேடி வந்திருக்கிறப்ப நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரக்கூடாதா? புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? உன்னை விட புத்திசாலித்தனம் எனக்கு கிடையாதான். கடத்தல்காரன் பரந்தாமனை கள்ள புருஷனா வச்சிருந்து உன் சொந்த புருஷன் அவன்கிட்ட கிளார்க்கா வேலை செய்ய, படுக்கைக்கு அவனும் கடத்தலுக்கு நானும் தாலி கட்டினவனையே தபால்காரனாக்குன தரங்கட்டவளாச்சே நீ. இந்த கோட்ல தானே பல லட்சம் ரூபாய் வைரங்களை வச்சு என்ன கடைசியா பார்சல் பண்ண. நடந்து போன கதையை இப்ப ஏன் பேசுற? நடந்த கதை தான் இப்ப தொடர போகுது. அந்த பரந்தாமனை இப்ப இங்க வரப்போறான். உனக்கு எதிரா போலீஸ்ல சாட்சி சொல்ல போறான். யாருகிட்ட கதை அளக்குற? பரந்தாமனை பாலத்துல இருந்து தள்ளி கொலை செஞ்சவளை நான் தான். அடையாளம் தெரியாம இருந்த அவனோட பணத்தை பார்த்து என் புருஷனோட பணம் தான் சொல்லி எரிச்சவளும் நான் தான். இத்தனைக்கும் சாட்சியா இருந்த சுராஜ சீட்டு கட்டவளும் நான் தான். அவ்வளவு சாதுரி எனக்கு இல்லைன்னா ஒரு கடத்தல் கோஷ்டிக்கு தலைவியா மேடம்ங்கிற பேர்ல போலீஸ் இவ்வளவு காலம் ஏமாத்திட்டு இருக்க முடியாது. உன்னுடைய வாக்குமூலத்துக்கு ரொம்ப நன்றி. நடந்ததை வாயால வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் திட்டம் போட்டு நாங்க இங்க வந்தோம். நீ பேசினதெல்லாம் இந்த டேப் ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கு. நானும் என் புருஷனோட வாழ போறேன்னு சொல்லியிருந்தா முதல் தாரங்கிற முறையில நான் விட்டு கொடுத்திருப்பேன். என் குடும்பத்தை கலைச்ச, இவர் மேல கொலைப்பழிய போட்ட, என் புள்ளைய பிரிச்ச, உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. ஐ சி. இந்த டேப் ரெக்கார்டரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? இதை என் புள்ள ராஜா கிட்ட போட்டு காட்ட போறேன். உன் சரித்திரம் தெரிஞ்சதும் உன்னை ஜெயில அடைச்சிருவான். ராஜாவை தேடி போய் நீ டேப் போட்டு காட்டுற அளவுக்கு உனக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டேன். நடந்தது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ராஜா இங்கதான் இருக்கான். இந்த கங்காவை ஏமாத்த இனிமே தான் ஒருத்தன் பிறந்து வரணும். என் ரகசியம் உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனி உங்களை உயிரோட விட்டு வைக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல. அதனால உங்க 3 பேரையும் இப்ப நான் தீர்த்து கட்ட போறேன். நீங்க எல்லாம் போங்க. கொஞ்சம் பொறு. கடைசியா அவங்க காலில் விழுந்து கும்பிட்டுக்கிறேன். தயவுசெய்து எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடு.
எங்க ஓட பாக்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. யூ ராஜா, ஸ்டாப் இட். அவளை ஒண்ணும் செய்ய வேண்டாம். உடனே அரெஸ்ட் பண்ணி மன்னிக்கணும் சார். இவ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு இவளை என் கையாலேயே கொண்டாதான் ஆத்திரம் தீரும். ராஜா சொன்ன கேளு, அவளை விட்டுடு. கோர்ட்ல அவளுக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. ஜஸ்ட் அரெஸ்ட் சார். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க என்ன கைது செய்யறதுக்கு முன்னால நான் ஒரு பீடா போட்டுக்கலாமா? இந்த மேடத்தை ஜெயிக்க யாராலையும் முடியாது.